அவரை காப்பாத்தி கொடுத்ததுக்கு உங்களுக்கு கோடான கோடி நன்றி கடவுளே. தற்கொலை பண்ணி செத்து போகணும்னு நினைச்சவரோட இதயத்துல துப்பாக்கி குண்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க எஸ்பி சார். அப்போ அப்படின்னா கேபி உயிரோட தான் இருக்கானா? அப்படின்னா கேபி உயிரோட இருக்கிறதுனால அந்த நன்றி கடனுக்காக தான் இதை கட்டியிருக்காளா? அவரு உயிரோட இருக்கிறதுனாலனா யாரு உயிரோட இருக்காங்க? கேபி தானா இல்ல எனக்கு வந்த சந்தேகம் உண்மைதானா? சிச்சி, அப்போ கேபி தவிர சாரதாவுக்கு வேற யாரும் இருக்காங்களா? கண்டுபிடிக்கணும். அது என்னங்கறத சீக்கிரமாவே கண்டுபிடிக்கணும். உன் புருஷனால அவங்களுக்கு ஆபத்து இருக்குன்னு அபூர்வா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. அந்த அபூர்வாவோட சாவு கண்டிப்பா என் கையில தான் இருக்கும். மாமா மாமா, உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தேன் மாமா. எனக்காக யாரும் காத்துக்கிட்டு இருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. மாமா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அந்த முக்கியமான விஷயம் என்னன்னு நான் சொல்லவா? நான் தான் உன் கழுத்துல தாலி கட்டினா நான் தான் உன்னோட புருஷன் சொல்லுவா தானே? ஐயோ, அதெல்லாம் இல்ல மாமா. நீங்க அந்த எஸ்பி கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க மாமா. இதே விஷயத்த போய் அந்த அபூர்வா கிட்டயும் எஸ்பி கிட்டயும் சொல்லு போ. என்கிட்ட சொல்லாத. அண்ணா அண்ணா, என்ன? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். பூர்ணி, உன் அண்ணன் இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்காரு. காலேஜ் விஷயம் ஏதாவது இருந்தா அப்புறமா பேசிக்கலாம். இப்போ அதெல்லாம் சொல்லணுமா? அது கூட கரெக்ட் தான் பூமி. சரிண்ணா, நான் அப்புறமா சொல்றேன். நில்லு பூரி. நீ ஏதோ சொல்ல வரும்போது இவ வந்து உன்னை தடுக்கிறான்னா அதுக்கு அர்த்தம் சொல்லாதான் தானே? சொல்லாதன்னு செய்கையும் காட்டியிருப்பாளே. என்ன பார்த்தா காதுல பூ வச்சிருக்க மாதிரி தெரியுதா இல்ல கேக்குறேன்? ஏதோ சீரியஸான மேட்டர்னு நினைக்கிறேன். என்ன விஷயம்னு சொல்லு. இல்ல அண்ணா, அது சொல்லு. அது வந்துண்ணா, நம்ம வீட்டுக்கு எஸ்பி சூர்யா சார் வந்தாரு. அப்பாவும் நீங்களும் 2 பேரும் ஒன்னு சேரணுங்கிற ஆசையில தான் தவிச்சிட்டு இருக்கேன் மாமா. அது என்னைக்காவது ஒரு நாள் நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு நான் நம்புறேன். என்னோட ஒவ்வொரு செயல்பாட்டுக்கு பின்னாடியும் நான் உங்க மேல வச்சிருக்கிற அன்புதான் இருக்கு.
பூமி எந்திரிச்சாச்சா? பூமி ம், ககன் எதுக்கு இப்படி கத்துறான்? பூமி 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 ஆ அத்தை, அவர் எந்திரிச்சிட்டாரு போல. பாருங்க எப்படி கத்திட்டு இருக்காருன்னு. காலையில எழுந்ததும் நான் உன் முகத்தை தான் பார்க்கணும்னு தூங்கும் போது டிமாண்ட் வேற வச்சுட்டாரு. நிஜமாவா? நிஜமாதான் சொல்றேன். உங்க புள்ள என் மேல இருக்கிற அன்ப உங்க முன்னாடி தான் மறைக்கிறாரே தவிர யாரும் இல்லாதப்போ அது அப்படியே வெடிச்சு பயங்கரமா பொங்கும் அத்தை. நீங்க 2 பேரும் அந்யோன்யமா இருந்துட்டீங்கன்னா அது தவிர எனக்கு வேற என்னமா வேணும்? பூமி உன்னதானே கூப்பிடுறேன். பாத்தீங்களா அத்தை, எந்திரிச்ச உடனே என்ன பார்க்க முடியாததுனால எப்படி கத்துறாருன்னு பாருங்க. சீக்கிரமா போமா, இல்லனா அவனுக்கு கோவம் வந்துரு போது. இதுக்கு மேல கோவம் வருமா அத்தை? ஆல்ரெடி கோவம் வந்ததுனாலதான் பூமி பூமின்னு கத்திட்டு இருக்காரு. சரி சரி, நீ போமா. மாமா, உங்க கையில இருக்கிற என் பேரு, ஏன் இதயத்துல உங்க மேல இருக்கிற காதல் என்ன பண்ணாலும் அழியாத. சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வாங்க, வந்து டிஃபன் சாப்பிடுங்க. ஏ உன்ன மாமா, நீங்க என்னதான் பண்ணாலும் அது அழியாது. உன்ன பாத்துக்கிறேன் பாத்துக்கிறேன். இதோ இது ஓகேவா? என் கை நல்லா தானே இருக்கு. மாமா, நல்லாதான் இருக்குன்னு நினைச்சா இப்ப எதுக்கு இந்த கிளவுஸ் போட்டிருக்கீங்க? கழட்டுங்க. நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல கையில அடிபட்டிருக்கேன்னு. ஐயோ, காயப்பட்ட கையில காத்து படணும்னு நம்ம பூர்ணியே இப்பதான் சொன்னால மாமா. அந்த கிளவுஸ கழட்டுங்க மாமா, கழட்டுங்க மாமா, கழட்டுங்க. நோ 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 நோ, நான் இதை கழட்ட மாட்டேன்.